வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குடிநீர் மாசுபாடு காரணமாக உயிரிழந்த குடும்பத்தினர்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்தித்து ஆறுதல் கூறி தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து அதனை பயன்படுத்திய மக்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். அதில் முதற்கட்டமாக 3 பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்த சில வாரங்களிலும் மேலும் 3 நபர்கள் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்ததாக அறியப்பட்டது. இதனை அடுத்து சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்தினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலம் விசாரித்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை வழங்கினார். மேலும் அவர்களிடம் குடிநீர் மாசடைந்து வருவது பற்றி ஆலோசித்ததில் கடந்த சில காலங்களாக காலை நேரங்களில் அரசு மூலம் வழங்கப்படும் நீர் நிறம் மாறியும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அதை குடித்தண்ணீர் அல்லாது மற்ற பயன்பாட்டிற்கும் பயன்படுத்த முடியாத வகையில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கான தீர்வினை அரசு மேற்கொள்ள எடுத்துரைப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களின் அன்றாட அத்தியாவசிய தேவையான குடிநீரை அரசு கவனத்துடன் விநியோகிக்கப்பட வேண்டும். ஆனால் அரசு அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதால் புதுச்சேரியில் இதுவரை 6 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் தேவையை அறிந்து சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படுகிறதா என கண்காணிக்கப்பட வேண்டும். அதனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனிக்காததால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் மத்திய அரசை நாம் குறை கூறாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களின் நலன் கருதி அவர்களுக்காக உழைத்திட வேண்டும் எனவும் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வது அவர்களின் கடமை என்றும் கூறியுள்ளார். மேலும் எதிர்வரும் காலங்களில் புதுச்சேரியில் ஒவ்வொரு பகுதிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை தங்கள் அறக்கட்டளை மூலமாக வழங்க ஏற்பாடு செய்வதாகவும் காற்றின் மூலமும் குடிநீரை உற்பத்தி செய்து பொதுமக்களுக்கு வழங்கிடவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் வழங்கப்பட்டு வரும் அன்னதானம் சம்பந்தமான கேள்விக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பொதுமக்கள் பசியில்லாமல் இருந்திட இலவச உணவு வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்திட நடவடிக்கை எடுத்து தருவதாகவும் கூறியுள்ளார். பாண்டிச்சேரியில் 30 தொகுதி இருக்குது. 30 தொகுதிக்கு இந்த சாப்பாடு போடுறதுல வந்து எதை நோக்கி நம்ம அந்த கவனம் செலுத்துறோம்? இல்லை, மெயினாக பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள் வந்து போதுன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு மட்டும்தான் ஒரு சாப்பாடு பட்னியில் மக்கள் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் தான். நாங்கள் ட்ரஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது ஒரு விஷயமா இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் பொதுமக்கள் வந்து பசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கிடச்சிச்சுன்னா அவங்க காமராஜர் நகர் நான் கேள்விப்படுது. காலையில் சாப்பிடாம மத்தியானம் வந்து சாப்பிட்டு அவங்க நைட்டுக்கும் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இது அவங்களால அவங்களுக்கு ஒரு இந்த மூலிமா அவங்களுக்கு சில பொருளாதாரமும் அவங்களுக்கு சில சேவிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து எல்லா மக்களும் சாப்பாடு தேவைப்படுற மக்களுக்கு இது கொடுக்கணுங்கிறத எங்களோட அறக்கட்டளை மூலிமா சாப்பாடெல்லாம் வேறு என்ன செய்யறதுக்கு இப்போ ஒன்று மெயின் தண்ணி பிரச்சனை இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இப்போ பியூரிஃபையர்லாம் ஒரு பியூரிஃபை வைக்கிற மாதிரி பேசி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து தண்ணி வாட்டரு கிரவுண்ட் வாட்டரு ஃபில்டர் பண்ணி வர மாதிரியும், இன்னொன்று வந்து ஏர்லேருந்து காற்றுலேருந்து நீரை வந்து நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதுக்கும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பியூரிஃபையர் மாதிரி அதை காற்றுலேருந்து மாய்ஸ்சர் எடுத்து அதுலேருந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும். குடிநீர் மெயினாக குடிநீர் பிரச்சனையை எத்திக்கிறதுக்காக இந்த வேலை செய்யலாம். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் JCM மக்கள் மன்றம் சார்பில் இன்று முதல் தினசரி இலவச உணவு வழங்கும் திட்டத்தினை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இலவச உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வயிறார உணவருந்தி சென்றனர். மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களுக்கு உணவே பிரதானமாக உள்ளது. அவர்களின் பசியை போக்கும் விதமாக அனைத்து பகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தினை துவக்கி மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறோம். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் நிலவி வரும் குடிநீர் மாசுபாடு காரணமாக பாதிக்கப்பட்டு வரும் மக்களின் நலன் கருதி சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீர் விநியோகிப்பதற்கும் காற்றின் மூலமாகவும் தண்ணீர் தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்கிடவும் ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் அமைச்சர் ஜான்குமார் முன்னிலையில் வழங்கப்பட்டு வரும் அன்னதான நிகழ்ச்சியில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்களை வழங்கி பொதுமக்களின் பேராதரவினை பெற்றார். மேலும் அப்பகுதி மக்கள் பலர் தாங்கள் அளித்து வரும் அன்னதானம் தங்களது வாழ்வாதாரத்திற்கு உகந்ததாக உள்ளதாகவும் தினந்தோறும் பசியில்லாமல் வயிறு நிறைந்து திருப்திகரமாக உணவருந்தி செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு
இதற்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 30 தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். பிரபல தொழிலதிபரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கப்பட்டு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் 2வது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. 30 தொகுதிக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் குறிப்பிட்ட அவர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலம் குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் புதுச்சேரியில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு ஃபேமிலிக்கு வந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பேசிக் குடிநீர் இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு இறைவானா கொடுத்த ஒரு இயற்கையாக கொடுத்த விஷயத்த வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு தண்ணியை கூட கொடுக்க முடியலன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம மோசமாக போயிருக்கோங்கிறது தான் இன்னைக்கு இதை வந்து சுட்டிக்காட்டிக்கூடிய விஷயமா இருக்குது. இதனால தான் இப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி அரசியலுக்கு முன் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முன்னெடுத்து இந்த இது, ஏன்னா இது எல்லாரும் பயப்படுறாங்க ஒரு வகையில். இந்த மாதிரி எப்படி வந்து வெளில சொல்கிறது, அவங்களுக்கு வேலை இருக்குது, அவங்க இதை எப்படி எழுந்து வெளில சொல்லவும் தெரியல. அதனால் இது வந்து முன்னெடுத்து இந்த மாதிரி தைரியமாக நாங்கள் வந்து பேசணுங்கிறது தான். காமராஜர் நகர் தொகுதியில் வந்து சேவை பண்ணி போகிறீங்க, திடீர்னு விருதுபேட்டை திடீர்னு பார்த்தா முதலியார்பேட்டில் சாப்பிட போகிறீங்க, என்னதான் சார் உங்களோட நோக்கம்? அது அரசியல் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு டைம் சொல்கிறேன். அந்த டைமில் ஏற்பு நீங்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது பாஜக சீட் கேட்டு காமராஜர் நகர் போட்டி இருக்கு, திடீர்னு இப்போ ஒரு தனியாக ஒரு இயக்கமாக ஆரம்பித்து பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன? பாஜகவில் உங்களை வந்து விரும்பலையா? நீங்கள் தனி அணியாக செயல்பட? எனக்கு என்னென்னா பொதுவாக எல்லா பாண்டிச்சேரிக்கு எல்லா மக்களுக்கும் செய்யணுங்கிறத என்னோட விருப்பம். அது வந்து என்னோட வந்து ஒரு இடத்தையோ ஒரு இதில் குறுகி பண்ணணுங்கிற விஷயம் இல்லை. ஸோ இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் அது பண்ணணுங்கிற வந்து பாஜக சீட்டு கேட்போம்னு சொல்லியிருந்தேன். அதை கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறீங்க? இல்லை கண்டிப்பாக அரசியல் வந்து நான் கண்டிப்பாக அது ஒரு நேரம் வரும்போது நான் அதை அது இன்னும் நான் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் பேச வேண்டிய விஷயம் வந்து நம்ம வந்து இந்த குடும்பம் இழந்திருக்காங்க, உயிர் இழந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயமா இன்னைக்கு வந்திருக்கோம். அதனால இந்த விஷயத்த நம்ம பேசுவோம். ஏன்னா உயிரிழப்பை வந்து நம்ம எதையும் கொடுத்தோ நம்ம அதை வந்து அரசியலாக்கவும் முடியாது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல இந்த நேரத்தில் வந்து நாய் கடித்த விஷயத்தை கூட நீங்கள் வந்து லேண்ட் ப்ரொவைட் பண்ணி ஒரு இது ரெடி பண்ண சொல்லுவீங்க. ஆமாம், இது போல் எல்லா விஷயத்துக்கும் இதுக்கப்புறம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குரல் கொடுப்பாரு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நானே நின்று குரல் கொடுப்பேன். அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களையே தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டு வரீங்க. இல்லைங்க, எதிர்ப்புனா அவங்க வேலை செய்யலைங்கிறத தான் நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா வேலை செஞ்சுருந்தா எதிர்ப்பு எதுவும் இல்லைன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கனால யாரும் வாய்ஸ் கொடுக்குறது. இன்றைக்கி வந்து இப்போ நடந்திருக்குன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அக்செப்ட் பண்ணல. புதுச்சேரி கரிக்கலம்பாக்கம் கிராமத்தில் மருத்துவ மாணவர் ராஜகுருவிற்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்வி உதவித்தொகை வழங்கினார். புதுச்சேரி கரிக்கலம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் ஐயனார். அவரின் இளைய மகன் ராஜகுரு கரிக்கலம்பாக்கத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கடந்த நீட் தேர்வில் 147 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% சிறப்பு இடஒதுக்கீட்டின் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. இதன் மூலம் புதுச்சேரி அரசு சார்பில் 4 லட்சம் கல்வி கட்டணம் செலுத்தும். ஆனால் மாணவருக்கு கல்லூரியில் கூடுதல் கட்டணமாக புத்தக கட்டணம், கிளினிக்கல் கட்டணம், பிஜி கோச்சிங் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களுக்கு போதிய நிதி இல்லாததால் மாணவர் ராஜகுரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார். மேலும் அவரை படிக்க வைக்க அவரது தந்தை ஐயனார் உடல் ஊனமுற்று வீட்டிலேயே உள்ளதால் மாணவனின் கேள்விக்குறியான நிலையில் ஏழை மாணவனின் கல்வி தொடர ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் 1,50,000 ரூபாய் நிதிக்கான காசோலையை மாணவருக்கு வழங்கி பாராட்டி ஊக்குவித்தார். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட அரியூரில் அமைந்துள்ள
அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 16,77,321க்கான காசோலையை வேளாண் துறை அமைச்சர் தேடி ஜெயக்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சி துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மெகவல், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற உள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தால் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி கூட்டணி வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது மறைந்த தாயார் குறித்து இழிவாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் உள்ளிட்ட 4 கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் துணை ஜனாதிபதியாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் அனைவரின் நம்பிக்கையும் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் புதுச்சேரி ஆளுநர் தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு. GST சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் 4 அடுக்காக இருந்த GST வரி விதிப்பை 2 அடுக்காக குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை பாராட்டி 63 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே பொதுக்குழுவில் பேசிய மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நமது கட்சி மற்ற கட்சிகள் போல் குடும்ப கட்சி அல்ல. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கை உள்ளது. ஆனால் நமது கட்சி தேசத்தின் மீது பற்று உள்ள கட்சி என தெரிவித்தார். ஒவ்வொரு தொண்டரும் குறிக்கோளுடன் செயல்பட்டால் எல்லா செயல்களும் வெற்றியடையும். மீண்டும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என தெரிவித்தார். கடலூர் மாவட்ட மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு AITUC கடலூர் மாவட்ட தெரு வியாபார தொழிலாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசே மாநகராட்சி நிர்வாகமே தெரு வியாபாரிகளை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாநகர விற்பனை குழு உறுப்பினர்கள் கூட்டத்தை உடனே நடத்து, விற்பனை குழு கூட்டத்தை நடத்தி முடிவு செய்யாமல் சட்டத்திற்கு புறம்பாக AITUC தெரு வியாபாரிகள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை வாபஸ் வாங்கு, மாற்று இடம் வழங்காமல் தெரு வியாபாரிகளை அப்புறப்படுத்தாதே, தெரு வியாபாரத்தை முறைப்படுத்துதல் மற்றும் தெரு வியாபாரிகளை பாதுகாத்தல் சட்டப்படி அனைத்து அதிகாரங்களும் விற்பனை குழுவிற்கே வழங்கப்பட்டுள்ளதால் காவல்துறை, உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வனத்துறை அதிகாரிகள் தெரு வியாபாரிகள் மீது நடத்திடும் அத்துமீறல் மற்றும் அப்புறப்படுத்துதல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்து. தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை குழு உறுப்பினர்களுக்கு மாநகராட்சியில் தனி அலுவலகம் ஒதுக்கீடு. தெரு வியாபாரம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி, குடை, தட்டுப்பலகை முதலிய அடிப்படை தேவைகளை செய்து கொடு. தெரு வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை கிடைக்காதவர்களுக்கு உடனடியாக அடையாள அட்டை வழங்கி தெரு வியாபாரிகளின் வாழ்வாரத்தை பாதுகாத்திட வலியுறுத்து. AITUC கடலூர் மாவட்ட தெரு வியாபார தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கோரிக்கை முழக்க போராட்டம் நடைபெற்றது. தலைமை தோழர் பாலு, கோரிக்கை விளக்க உரை தோழர் துரை, வட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, AITUC மாவட்ட பொதுச் செயலாளர், வட்ட செயலாளர் CPI ஜெயராஜ், தோழர் சுந்தரராஜா, தோழர் வடிவேல், தோழர் நாகராஜ், தோழர் முருகன், தோழர் ஹரிகிருஷ்ணன், AITUC செயலாளர், AITUC பேருந்து நிலைய வியாபார சங்கம் வணிக குழு உறுப்பினர் தோழர் பாக்கியம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாவட்ட தெரு வியாபார தொழிலாளர் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று சுதந்திர போராட்ட தியாகி ராமசாமி படையாச்சியார் அவர்களின் 108ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு கடலூர் மாவட்ட அதிமுக கட்சி சார்பாக கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொரத்தூர் ராஜேந்திரன், கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சிதம்பரம், சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன்,
முன்னாள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் MBS சிவசுப்பிரமணியம், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் ராமசாமி படையாச்சியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.